உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பல்லவன் வந்துட்டு அந்த ரூம் கீயை வாங்கிட்டு உள்ளே போகிறத சோழன் பார்த்தாலும் உடனே போய் கூப்பிடணும் அப்படின்னு தோணுது. இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளை முன்னாடி போய் அவனை அசிங்கப்படுத்த வேணாமே அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறதுக்குள்ளாரே அவர் உள்ளே போயிடுறாரு. திரும்ப பல்லவனுக்கு கால் பண்ணாலும் பல்லவன் காலை எடுக்க மாட்டேங்கிறாரு. ரெண்டாவது சேரனுக்கு வந்துட்டு காலேஜ்லேருந்து ஃபோன் பண்ணி அவங்க சொன்னப்போ நான் பல்லவனுக்கு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனுக்கு கால் பண்ணும்போது அப்போ சேரனோட காலையுமே அவர் எடுக்க மாட்டேங்கிறாரு. ஃபுல்லாக காயத்ரி கூட உட்காந்துட்டு ஏன்னா காலேஜில் இருக்கேன் அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அவர் காலை எடுக்க மாட்டேங்கிறாரு. இப்போ சோழனுக்கு வந்துட்டு ரைடு வராங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே உள்ளே போக பார்க்குறாரு. அப்போவுமே ரைடு போயிட்டுருக்கு, யாரும் உள்ளே போகக்கூடாது அப்படின்றாங்க. சார் என் தம்பி உள்ளே இருக்கான் சார் அப்படிங்கும்போது அதுதான் ரைடு போயிட்டுருக்குன்னு சொல்கிறோம்ல, யாரையும் உள்ளே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ சோழன் வந்து வெளியில் அப்படியே என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தா கரெக்டாக வந்துட்டு பல்லவனையும் சேர்த்தே வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வெளியில் வந்த உடனே இப்போ பல்லவன் வந்து சோழனை பார்த்தோன்னே ரொம்பவுமே ஒரு மாதிரி பயந்து போய் அவர் அழுகவே ஆரம்பிச்சிடுறாரு. அண்ணா நான் எந்த தப்புமே பண்ணலைண்ணே, என்னை பிடிச்சிட்டு போகிறாங்கண்ணே அப்படிங்கிறாங்க. நீ எதுக்குடா முதல்ல இங்கே வந்த அப்படிங்கும்போது அண்ணா சும்மா பேசிகிட்டு இருக்கலான்னு தானே வந்தோம் அப்படின்னோடனே உனக்கு என்ன வயசாகுது, முதல்ல நீ இங்கே வரதுக்குலாம் உனக்கு என்னடா வேலை இருக்குது அப்படின்னோடனே அண்ணா இது என் ஃப்ரெண்டோட மாமாவோட லாட்ஜ் தானே, வெளியில் எங்கேயாவது பேசிகிட்டு இருந்தா நீங்கள் ஏதாவது பார்த்து திட்டுவீங்களோன்னு உங்களுக்கு பயந்து தானே, பேசுகிறதுக்கு தானே நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போது பல்லவன் இப்படி சொல்கிறத நினச்சி ஒரு மாதிரி கஷ்டமாகவும் இருந்தாலும் போலீஸ்கிட்ட பேசினாலும் போலீஸ் அதெல்லாம் முடியாது, நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஸ்டேஷனில் வந்து பேசிக்கோங்கன்னு சொல்லிட்டு பல்லவனை இழுத்துட்டே போயிடுறாங்க. அப்போ காயத்ரி ஒரு சைடு அழுதுகிட்டே நிற்கும்போது சோழனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பின்னாடியே கார் எடுத்துகிட்டு அவர் நேராக ஸ்டேஷனுக்கு போயிடுறாரு. அங்கே போயிட்டு இப்போ பல்லவன் நின்றுட்டு இருக்கும்போது என்னடா பண்ணிட்டுருக்க, எதுக்குடா அந்த பொண்ணு கூட நீ அங்கே போன அப்படிங்கிறாங்க. அண்ணா உங்ககிட்ட நீ கேட்டுகிட்டே இருப்பீல்லண்ணே, யாருக்கிட்டடா பேசிகிட்டு இருக்கேன்னு, காயத்ரி கூட தானே பேசிகிட்டு இருப்பேன், காயத்ரி நானும் லவ் பண்ணுறோண்ணே அப்படின்னு சொல்லுவார். லவ் பண்ணுறியா, என்னடா அப்போ பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே ஒரு வாட்டி அண்ணி அடிச்சிட்டாங்கன்னு நான் போய் உட்காந்துட்டு இருந்தேன்ல, அப்போ காயத்ரி வந்து என்கிட்ட பேச ஆரம்பிச்சாண்ணே, அப்படியே 2 பேருக்கும் பிடிச்சி போய் பேச ஆரம்பிச்சிட்டோம், 2 பேருமே லவ் பண்ணுறோண்ணே அப்படிங்கிறாங்க. அதுக்கு எதுக்குடா நீ அங்கே போன அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கலாம்ண்ணா, அவங்க வீட்லேயும் அந்த காயத்ரி தங்கியிருக்க வீட்லேயும் அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்துகிட்டே இருக்காங்க, வெளியில் போனாலும் எங்கே இருந்தாலும் நீங்கள் பார்த்துருவீங்களோன்னு பயமாக இருந்துச்சுண்ணே, அதனால தான் என் ஃப்ரெண்டு சொன்னான் இது என் மாமாவோட லாட்ஜ் தான், கொஞ்சம் நேரம் வேணால் பேசிட்டு இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லவும் அதனால தானே நாங்கள் உள்ளே போனோம், மற்றபடி வேறு எதுவுமே பண்ணலண்ணே, பேசிட்டு தானே இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. லவ் பண்ணுறியா நீ, லவ் ஒன்று படிக்க சொன்னால் நான் நினச்சேன்டா அப்போவே நீ ஏதோ வித்தியாசமாக பண்ணுறியன்னு நினச்சேன், அதே மாதிரி பண்ணிட்டில அப்படிங்கும்போது அண்ணே எப்படியாவது கூப்பிட்டு போயிருந்தேன், எனக்கு பயமாக இருக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு. சரின்னு சொல்லிட்டு இப்போது சேரனுக்கே ஃபோன் பண்ணும்போது சேரன் வந்து சொல்லுடா சோழா அப்படிங்கிறாங்க. அண்ணா இந்த மாதிரி விஷயம்ண்ணே அப்படின்னு சொல்லும்போது டேய் பல்லவனோட காலேஜ்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்கடா, அவன் காலேஜுக்கே 1 வாரமாக போகலையாண்டா அப்படிங்கிறாங்க. 1 வாரமாக போகலையா அண்ணா, நான் இன்றைக்கி மட்டும் தானே பார்த்தேன், இந்த மாதிரி அவன் மாட்டிட்டானா, கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி வானே அப்படிங்கிறாங்க. சரிடா நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ வீட்லேயுமே ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு. இதை கேட்டதும் நிலவும் அப்புறம் நடேசனுமே ரொம்பவுமே ஷாக் ஆகுறாங்க. சரி உடனே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிக்கு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே போயிடுறாங்க. அங்கே போயிட்டு என்ன தான் பேசினாலும் அவங்க விட மாட்டேங்கிறாங்க. அங்கே ரூம்லேயே வச்சு நாங்கள் பிடிச்சிருக்கோம், அதெல்லாம் விட முடியாது அப்படிங்கும்போது சார் ப்ளீஸ் சார், அப்போ தான் சார் உள்ளே போயிருக்காங்க, நீங்கள் வேணால் கேமரா வேணால் செக் பண்ணி பாருங்கள் சார் அப்படிங்கிறாங்க. கேமரா செக் பண்ணால் உள்ளே போயிட்டு உடனே வெளில வந்துட்டாங்கன்னா அதனால ஒன்றும் நடக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுகிறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் போலீஸ் பேசும்போது சார் படிக்கிற பையன் சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கெஞ்சி கதறாங்க. அப்போவுமே விடலை அப்படிங்கும்போது சோழனோட ஓனர்லாம் வந்துடுறாரு. அவருமே வந்து உட்காந்து பேசுகிறாரு. பேசிட்டு ஒரு வழியாக சமாதானப்படுத்தி பல்லவனை வந்து சரி இதுக்கு மேலே இன்னொரு வாட்டி இப்படி பண்ணால் நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன், ஒழுங்காக கண்டிச்சு வைங்க, நான் வார்ன் பண்ணி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனை வெளியிலேயே விட்டுடுறாங்க. இப்போ பல்லவன் வெளியில் வந்தால் ஒருத்தரோட முகத்தையும் பார்க்க முடியல, ரொம்பவுமே ஒரு மாதிரி நின்றுட்டுருக்காரு. நிலாவுக்கெல்லாம் அப்படி ஒரு கோவம் வருது. எப்படியே பார்த்துட்டே நிற்கும்போது போய் அண்ணி அப்படிங்கிறாங்க, என்கிட்ட பேசிடாத பல்லவா, எனக்கு அவ்வளோ கோவம் வருது அப்படிங்கிறாங்க. அண்ணி நீ ப்ளீஸ் அண்ணி, நான் எந்த தப்பும் பண்ணல, நீ சும்மா பேசுறதுக்கு தான் நீ போனோம் அப்படிங்கிறாங்க. பேசுறதுக்கு உனக்கு வேற இடமே கிடைக்கலையா, அங்கே தான் போவியா, என்னடா நீ நம்ம வீட்டில் இருந்துட்டு அந்த மாதிரி இடத்துக்குலாம் போகணுன்னு உனக்கு கொஞ்சம் கூட தோணவே இல்லையாடா, போகலாமா வேணாமான்னு அப்படிங்கிறாங்க. எப்படி அந்த பொண்ணு முதல்ல வந்தது அப்படிங்கும்போது அண்ணே அவள் வரமாட்டேன்னு தான் நீ சொன்னா, நான் தான் நம்பிக்கையாக வா, இது எங்கள் மாமா ஃப்ரெண்டோட மாமாவோட தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னதுனால தான் நீ போனேன் அப்படிங்கும்போது இப்போ சேரனுக்கு அவ்வளோ கோவம் வருது. நம்மக்கிட்ட பொய் சொல்லி 2000 ரூபாய் வாங்கிட்டு போயிருக்கானே, அதுவும் எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும், புக்கு வாங்கணும், அப்படி இப்படின்லாம் சொன்னானே அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. கிட்ட பேசாத பல்லவா, எனக்கு அவ்வளோ கோவம் வருது அப்படின்னு அவங்க திட்டுறாங்க. நேராக போயிட்டு சேரன் கிட்டேயும் பேசுகிறாரு. டே சோழா வாடா வண்டி எடுறா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. எதுவுமே பேசாமல் அப்படியே பல்லவன் அழுதுட்டு நிற்கும்போது வந்து காரில் ஏறு அப்படின்னு சொல்கிறாரு. சரி நீ இங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எல்லாருக்குமே கோவம் தாங்க முடியல. சேரன் நேராக போய் ஓங்கி பல்லாருன்னு அரைஞ்சிடுறாரு. அண்ணா நீ நான் அடித்தாலும் பரவாயில்லண்ணே, ஆனால் நான் நீ நினைக்கிற மாதிரி எந்த தப்பும் நான் பண்ணலண்ணே, சும்மா பேசிகிட்டு இருக்கிறதுக்கு தானே நாங்கள் அங்கே போனோம், தயவு செஞ்சு மன்னிச்சிருண்ணே அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்காக என்னென்னலாம் நான் போய் சொன்னேன்,
எப்போலேருந்துடா நீ பொய் சொல்லலாம் கற்றுக்கிட்ட அப்படிங்கிறாங்க. அண்ணே என்னென்ன சொல்கிற அப்படிங்கும்போது, உன் காலேஜ்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்கடா, ஒரு வாரமாக நீ காலேஜுக்கு போகலையாமே, அப்புறம் எதுக்குடா நீ ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிட்டு என்கிட்ட 2000 ரூபாய் வாங்கிட்டு போனேன் அப்படிங்கும்போது அப்படியே அவர் முழிக்கிறாரு. நிலா பார்த்துட்டு என்னென்ன சொல்கிறீங்க, ஒரு வாரமாக அவன் காலேஜுக்கே போகலையா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா நிலா, நம்மக்கிட்ட இங்கே பொய் சொல்லிட்டு காலேஜுக்கு போகிற மாதிரி டெய்லி அந்த டைமுக்கு அவன் கிளம்பி போயிட்டு அப்போது அந்த பொண்ணு கூட தான் நீ டெய்லி ஊர் சுற்றிட்டு இருந்தியாடா அப்படிங்கிறாங்க. அப்படியே அமைதியாகவே நின்றுட்டுருக்காரு. என்னென்ன சொல்கிறீங்க, அப்புறம் ஃபீஸ் கட்டணும் அவன் பணம் வாங்கிட்டு போனான் அப்படிங்கிறாங்க. அதான் பண்ணிடலாம் நானும் கேட்டுட்ருக்கேன். எனக்கு காலேஜ்லேருந்து ஃபோன் பண்ணி சொன்னோன்னே எப்படி இருந்துச்சு தெரியுமா, ஒரு வாரமாக வரல, அப்படி ரொம்ப நாள் வரலன்னா அந்த எக்ஸாம் வேறு எழுத விட மாட்டாங்களாமாப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணா, அதில் பர்சன்டேஜ் பார்ப்பாங்க, அட்டண்டன்ஸுமே அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி இவன் ஒரு நாள் லீவ் போட்டாலே அங்கே காலேஜுக்கு இன்ஃபார்ம் பண்ணுமாப்பா, இவன் ஒரு வாரமாக லீவ் போட்டு ஒன்று கூட சொல்லாமல் லீவ் போட்டிருக்கான். அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமாப்பா, அவங்கக்கிட்ட நான் பதில் சொல்ல முடியாமல் சரி எங்கே போயிருப்பானோ தெரியலையேன்னு யோசிச்சுட்டு இருந்தா கடைசியில் இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்கான். இவனெல்லாம் என் தம்பின்னு சொல்லிக்கிறதுக்கே அவ்வளோ அசிங்கமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. அண்ணே நீ நான் அடித்தாலும் பரவாயில்லண்ணே, தயவு செஞ்சு தப்பாக நினைக்காதண்ணே, நான் அப்படிலாம் பண்ணலண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே அழுகிறாரு. அப்போ ஒரு நேராக உள்ளார நடேசன் வந்துட்டு நடேசனுமே திட்டுறாரு. ஏன்டா ஒழுக்கமாக இருக்க தெரியாதா, உனக்கு மூத்தவனுங்க 3 பேர் இருக்கானுங்களே, அவனுங்களை பார்த்தியாடா நீ, ஓ இதனால தான் தோரா அன்றைக்கி சொன்னீங்களோ இங்கே கல்யாணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வேணான்னா சொல்லுங்கள் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு, பையனுக்கு கல்யாணம் ஆசை வந்துருச்சு போல், பேசாமல் நீயும் கல்யாணம் பண்ணாதராச்சாரா பாண்டி, நீயும் கல்யாணம் பண்ணாத, முதல்ல அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருங்க, அதுக்கப்புறமா நீங்கள் எல்லாம் பொறுமையாக கல்யாணம் பண்ணிக்குவீங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரியே பார்த்துட்டே நிற்கும்போது என்ன மாதிரி ஆளுடா நீ, ஒன்று சின்ன பையன் நினச்சதுக்கு என்னென்ன மாதிரி வேலையெல்லாம் நீ செஞ்சிட்ருக்க அப்படின்னோன்னு இப்போ பல்லவன் அண்ணனுங்க கிட்ட அன்னிக்கிட்ட எல்லாம் வந்துட்டு அமைதியாக பேசிகிட்டு இருந்தவர் இப்போ நடேசன் வந்து பேசும்போது நடேசன் கிட்ட ரொம்பவுமே எகிரி பேசுகிறாரு. நீ என்னையா வந்து பேசுகிற, நீ ரொம்ப ஒழுக்க மாதிரி பேசுகிற, நீ வீட்டில் ஏற்கனவே வந்துட்டு என் அண்ணனுங்களோட அம்மாவை கொலை பண்ண ஆளு தானே, நீ ரொம்ப யோக்கிய மாதிரி வந்து பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே பேச ஆரம்பிக்கிறாரு. டேய் தேவையில்லாமல் பேசாதரா அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. நீங்கள் சும்மா இருங்க, நீங்கள் யார் வேணால் என்ன வேணால் திட்டுங்க, இருந்தாலும் என்னை எதுவுமே பேசக்கூடாது அப்படிங்கிறாரு. ஏன் அவர் பேசக்கூடாது, அவர் இல்லாமல் நீ வளர்ந்துட்டியா அப்படிங்கிறாங்க. என்ன அவர் பெருசாக என்னை வளர்த்துட்டாரு, என் அண்ணனுங்க தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க, இந்தாலாம் என்னெல்லாம் ஒன்றும் பார்த்துக்கல, இருந்தாலும் முதல்ல நான் எனக்கு அப்பானே நான் சொல்லிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ பயங்கரமாக கோவம் வந்துடுது நிலாக்கு. நிலா திரும்பவுமே போயிட்டு பல்லவா இதுக்கு மேலே அவரை பற்றி ஏதாவது பேசுனீன்னா உனக்கு அவ்வளோதான்டா அப்படிங்கிறாங்க. நீங்கள் சும்மா இருங்க, உங்களுக்கு என்ன தெரியும் அவரை பற்றி, நீங்கள் இப்போ தானே இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க, இருந்தாலும் என்ன பண்ணார், ஒன்றத்துக்கும் இல்லை, எங்கள் அம்மாவே வீட்டை விட்டு விரட்டி விட்டார், ஏற்கனவே இருந்தேன் எங்கள் அண்ணனுங்களோட அம்மாவே இவரே கொண்டுட்டாரு அப்படின்றாங்க. அவர் கொன்னதை நீ பாத்தியா அப்படிங்கிறாங்க. நான் பார்க்கலன்னா என்ன நீ, அதை எல்லாருமே சொல்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் எனக்கு பிடிக்கல, நான் அப்பான்னு சொல்ல மாட்டேன் ஒன்றும் சொல்ல மாட்டேன், நீங்கள் யார் வேணால் பேசுங்க, இந்த ஆளில் பேசவே கூடாது அப்படின்னு சொன்னோன்னே இப்போ டக்குன்னு நடேசனுக்கே கோவம் வந்துடுது. திரும்ப பல்லவன் வந்து இப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது டேய் நீ எல்லாம் எப்படின்னா மாதிரி ஆளுன்னு நிரூபிச்சிட்டடா அப்படிங்கிறாங்க. என்னத்தை நிரூபிச்சிட்டேன், நான்லாம் ஒன்றும் தப்பெல்லாம் ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு எது பேசிகிட்டு இருக்கும்போது சேரன் போயிட்டு டேய் வாயை மூடுறா பல்லவா அப்படிங்கிறாங்க. பின்ன என்னென்ன நீ என்ன வேணால் பேசுனேன் அப்படின்னு இருந்தாலும் என்னை எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. வாயை மூடுறா முதல்ல, மூத்தவனுங்க 3 பேர் எப்படி இருக்கானுங்க, ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டும் வீட்டுக்குள்ளார கண்ணியமாக வாழ்ந்துட்டு இருக்கான் பொண்டாட்டி கூட, அவன் பொண்டாட்டி புருஷன் பொண்டாட்டியாக வாழலைனாலும் அவங்க பாட்டுக்கு அவங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு கண்ணியமாக இருக்காங்க, ஒருத்தர் பிடிச்சிக்கல அப்படின்னாலுமே அதை எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி மனசு கொண்டாமல் நடந்துட்டு இருக்காங்க. அது ஒரு மாதிரி இருந்தாலும் மூத்தவன் இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான், அடுத்தவன் நீ கல்யாணம் பண்ணாதான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அவன் இது பண்ணிட்டு இருக்கான், இதுதான்டா ரத்த சொந்தங்கிறது, நீ எல்லாம் என்ன மாதிரி ஆளு அப்படிங்கிறாங்க. இப்போ நான் எங்கள் அம்மா வேற அம்மாவுக்கு பிறந்தேன்னு சொல்லிட்டு தானே நீ என்னை இப்போ பிரித்து பேசுகிற, என்னையா அப்படின்னா உன் ரத்தம் தானே எனக்கும் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறாரு. இல்லவே இல்லைடா, ஏன் ரத்தம் உடம்புல ஓடுச்சுன்னா நீ அவனுங்கள மாதிரி தானே இருந்திருப்ப, நீ அவனுக்கோ பிறந்தவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு சட்டுன்னு வார்த்தையை விட்டுறாரு. அப்போ ஒன்று நிலா சேரன் எல்லாருமே ஷாக் ஆகும்போது சோழனுக்குலாம் அவ்வளோ கோவம் வருது. என்னையா வார்த்தை பேசிகிட்டு இருக்க நீ அப்படிங்கிறாங்க. இருடா முதல்ல இவனுக்கு ஒரு சில விஷயம் புரிஞ்சாகணும், நானும் சரி சொல்லக்கூடாது அவன் மனசு கஷ்டப்படுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா ரொம்ப தான் ஓவராக பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கும்போது இப்போ நிலா வந்துட்டு அங்கிள் வேண்டாம் அங்கிள், கோவத்தில் நீங்கள் ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க, அமைதியாக இருங்க அப்படிங்கிறாங்க. நீ சும்மா இருமா, நானும் இத்தனை வருஷமாக கட்டி காப்பாற்றிட்டு இருந்தேன், ஏன் அதை உங்ககிட்ட கூட நான் சொன்னப்போ கூட நீ அதை எதுவும் சொல்லாதாமான்னு சொல்லும்போது இது வரைக்கும் நீயும் சொல்லாமல் தானே இருந்துட்டு இருக்க, அவன் அந்த வார்த்தையை காப்பாற்றுற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி எங்கேயாவது நடந்துக்கிறானாமா, அவன் உடம்புல ஒரு ரத்தம் அந்த மாதிரி அப்படிங்கிறாங்க. திரும்ப நீ அப்படியே பேசிகிட்டு இருக்கையா, என்னையா பெரிய உண்மையை நீ சொல்ல போகிற அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்குறாரு. ஆமாண்டா, எனக்கு பிறந்தவனுங்க 3 பேருமே எப்படி இருக்கானுங்க, ஒழுக்கமாக கண்ணியத்தோட அவனுங்க பாட்டுக்கு எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி இருக்கிறானுங்க, ஆனால் நீ என்ன மாதிரி வேலைடா பார்த்துருக்க, முளைச்சி 3 ஏழை வீட்டில் இன்னும் படித்து கூட முடிக்கல, அதுங்களாட்டியும் பொம்பளை பிள்ளைய கூட்டிகிட்டு நீங்கள் லாட்ஜ் வரைக்கும் போகிறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் திட்டுறாரு. நீ வேணா நீ இந்த ஆள் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காரு, என் பொறப்பையே சந்தேகப்படுற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு நீ அப்படிங்கிறாங்க. ஆமாண்டா, என்ன பெரிய உங்கள் அம்மான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க, உங்கள் அம்மா பெருசாக இப்போ சொல்கிறியே, உங்கள் அம்மா ஒன்று அப்படி ஒன்று இது பண்ணல, உன்னை இங்கே விட்டுட்டு ஓடி போயிட்டா அப்படிங்கிறாங்க.
ஆமாயா, நீ கொன்றுவியோங்கிற பயத்தில் தான் அவங்க என்னை விட்டு ஓடி போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏய், இதெல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிகிட்டு இருக்காதரா, பெரிய அவங்க அம்மாங்கிறியே, இத்தனை நாள் கழிச்சு வந்தாலே எதுக்கு அப்புறம் உன் கூட இல்லாமல் ஓடி போனா, அது முதல்ல உனக்கு தெரியுமாடா அப்படிங்கிறாரு. எல்லாமே நீ பண்ண டார்ச்சர் தான்யா, எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், பெரிய யோக்கிய மாதிரி நீ வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது நிலாவுக்கு இப்போ கோவம் வந்துடுது. பல்லவா, வாய் அடக்குன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் சும்மா இருங்க, நீ எப்போ பாரு நீங்கள் அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே வந்து நிற்கிறீங்க, என்னை பற்றி கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? போன வாட்டி இப்படி தான் நீங்கள் பண்ணீங்க, அந்த ஆளுக்கே தான் சப்போர்ட் பண்ணீங்க, இப்போயும் அந்த ஆளுக்கே சப்போர்ட் பண்ணுறீங்க, என்னை பற்றியெல்லாம் யோசிக்கவே மாட்டேங்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. டே, என்ன தர யோசிச்சு சொல்கிற, நீ பண்ணுறது அந்த மாதிரி இருக்குது, என் பசங்களாக இருக்கனால தான் இப்படி இருக்கானுங்க, சொன்னோன்னே மட்டும் உன் பொறப்பை பற்றி சொல்லிட்டாங்க, என்னை அசிங்கமாக பேசுகிறாங்கங்கிறியே, என்னடா பெரிய உங்கள் அம்மாங்கிற, அவளை பற்றி உனக்கு என்னடா தெரியும் அப்படிங்கிறாங்க. எனக்கு எங்கள் அம்மாவை பற்றி தெரியுது தெரியல, ஆனால் எனக்கு எங்கள் அம்மா தானே அப்படிங்கிறாங்க. அம்மானா என்னடா பண்ணியிருக்கணும், என்ன மாதிரி சூழ்நிலையாக இருந்தாலும் கூடவே இருந்து அரவணைச்சு பார்த்துருக்கணும்டா, உங்கள் ஆத்தாக்காரி உன்னை இங்கே விட்டுட்டு இன்னொருத்தன் கூட ஓடி போயிட்டா அப்படிங்கிறாங்க. யோ, தப்பாலாம் பேசாதையா அப்படிங்கிறாங்க. பல்லவா, அமைதியாடுறா அப்படிங்கிறாங்க. பாருங்க, நீ இந்த ஆள் வாய்க்கு வந்ததெல்லாம் என்னென்னலாம் பேசிகிட்டு இருக்காருன்னு அப்படிங்கிறாங்க. ஆமாண்டா, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலை, உங்கள் அப்பன் வேற ஒருத்தன் அவன் செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு என்கிட்ட கெஞ்சினாவ, அதனால தான் சரி வா இங்கே வந்து பொழப்ப பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து உன்னை கூப்பிட்டு வந்தேன். ஆனால் உன்னை இங்கே விட்டுட்டு அவள் ஓடி போனதுக்கப்புறம் உன்னை பார்க்கவே எனக்கு பாவமாக இருந்துச்சுன்னு சொல்லி தான் என் பசங்க கூட சேர்ந்து அப்படியே வளரட்டும்னு சொல்லி அவனுங்க கூட இருக்கட்டும்னு நான் விட்டேன். ஆனால் என் பிள்ளைங்களும் உன்னை வந்து தம்பியாக ஏற்றுக்கிட்டானுங்க, அவனுங்க அப்படியே வளர ஆரம்பிச்சிட்டிங்களேன்னு சொல்லிட்டு நீ வந்து என் கையை பிடிச்சப்போ எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு, அதனால சரி அவனும் நம்ம பிள்ளை மாதிரி இருந்துட்டு போட்டுன்னு சொல்லி நான் விட்டதுக்காடா, என்ன நீ இவ்வளோ பேச்சு பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுறாரு. அப்படியே ஒரு மாதிரி உடஞ்சி போயிடுறாரு பல்லவன். அண்ணி, என்ன நீ இருந்தாலும் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு, அப்படின்னா நான் இந்த குடும்பத்திலே பிறக்கலையா, அப்படின்னா நான் வேற ஒரு ஆளா நீ, அப்போது ஏன்னா உனக்குலாம் நான் தம்பியே இல்லையானே, அம்மா மட்டும் தான் வேறன்னு நினச்சேன், கடைசியில் அப்பாவும் இல்லையானே அப்படிங்கிறாங்க. இப்போ நிலா வந்துட்டு இங்கே பாருடா பல்லவா, அமைதியாருடா அப்படிங்கிறாங்க. இல்லை நீ அந்த ஆள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டிங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாண்டா, அது எனக்கும் தெரியும் அப்படிங்கிறாங்க. தெரியுமா, என்ன நீ சொல்கிறீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கா, ஏன்னா நீயும் தெரிஞ்சுட்டு தான் அப்படி அமைதியாக இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோழனை பாண்டியெல்லாம் பார்த்து கேட்கும்போது சோழனுக்கும் பாண்டிக்கு அப்படியே ஷாக் ஆகுது. அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு, டேய் சத்தியமா எங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுடா அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்களுக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்றாங்க. ஆமாம், எங்களுக்கு இது தெரியும், உங்களுக்கு இது தெரியாது, சரி தெரியாதாவே இருந்துட்டு போட்டுன்னு சொல்லிட்டு அங்கிள் சொன்னதுனால தான் நாங்கள் யார்கிட்டையுமே சொல்லலை அப்படிங்கிறாங்க. ஏன்னா அப்படின்னா உனக்கு இது தெரியுமா அப்படின்னோடனே தெரியும்டா அப்படின்னோடனே இப்போ வந்து பல்லவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா எல்லாருக்கும் அப்போ அவங்க 2 பேருக்கும் தெரிஞ்சிருந்தே அப்போ நீங்கள் என்கிட்ட சொல்லாமல் இருந்திருக்கீங்கல்ல அப்படிங்கிறாங்க. டே பல்லவா, இதை கூட நீ எப்படி யோசிக்கிற பார்த்தியா, நீ இங்கேயே இருந்துட்ட, அம்மா வேறங்கிற விஷயம் தெரிஞ்சு நீ என்ன மாதிரி நொந்து போன, இந்த விஷயம் தெரிஞ்சால் நீ ரொம்ப கஷ்டப்படுவியன்னு சொல்லிட்டு தான் இது வரைக்கும் சேரனை உன்கிட்ட சொல்லவே இல்லை, ஆனாலும் உன்னை நல்லா படிக்க வைக்கணும், நீ அவரை வந்து அவரோட தம்பியாகவே உன்னை வளர்த்து நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வரணும்னு நினச்சவருக்கு தானடா நீ இவ்வளோ பெரிய மோசத்தை பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னோடனே இப்போ அப்படியே பல்லவன் இடிஞ்சு போய் உட்காந்துடுறாரு. சரி அதை விடு, அங்கிள் உனக்காக என்னென்ன பண்ணியிருக்காரு, நான் அப்போவே நினச்சிருந்தா அவர் உங்கள் அம்மா கிட்ட தூக்கிட்டு போய் உன்னை விட்டுருக்க தெரியாதா, அவங்க எங்கே இருக்காங்களோ என்னன்னு தெரியாமல் நம்ம ஊர் ஜனமே வந்துட்டு ஒன்னால தான் வந்துட்டு இவங்க சொந்தக்காரங்களாம் சண்டை போட்டிருக்காங்க, எதுக்கு இப்படி வீட்டில் வச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அதையும் தாண்டி பரவாயில்ல அவன் எங்கேயே இருந்துட்டு போட்டுன்னு சொல்லிட்டு வச்சு வளர்த்துருக்காருல, அவருக்கு காட்டுற மரியாதை இதானடா நீ, அன்னைக்கு என்னடானா அவரை செத்து போங்கிற, நீ எல்லாம் ஒரு அப்பாவா, நீ வெளியே போயா, என்னத்துக்கு என் தண்டத்தில் இருக்க, நான் அப்படி இப்படின்னு கேட்டுட்ருக்க, என்னடா பேச்சு இதெல்லாம் அப்படிங்கிறாங்க. அப்படியே பல்லவன் ஆடி போய் நிற்கிறாரு. ஏன் நீ அப்படின்னா நீங்களும் இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு தானே நீ என்கிட்ட சொல்லாமல் இருந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. எதுக்கிட்ட பல்லவா உங்ககிட்ட சொல்லணும், தெரிஞ்சு நீ கஷ்டப்படுறதுக்கு, தெரியாமே அப்படியே இருந்துட்டு போட்டுன்னு நாங்கள்லாம் நினச்சோம், ஆனால் இப்போது எங்கள் வாயாலே சொல்கிற மாதிரி நீ நடந்துக்கிட்டில்ல அப்படிங்கிறாங்க. அப்போது இந்த விஷயம் நடந்ததும் ஒரு நல்லதுக்கு தான் அப்படின்னோடனே இப்போ சேரன் கோவம் வந்துடுது. ஏண்டா நீ ஒரு பொம்பளை பிள்ளையை கூட்டிகிட்டு லாட்ஜுக்கு போனது நல்லதுன்னு சொல்ல வரியா அப்படிங்கிறாங்க. ஆனால் இங்கே பாருண்ணே, நான் வந்துட்டு தப்பு பண்ணணும்னு நினச்சி நான் போகலை, அது தப்பு தான், நான் பேசணும்னு நினச்சி தான் போனோம், ஆனால் அந்த விஷயத்தினால தானே இப்போது இந்த குடும்பத்துக்கும் எனக்கு என்ன உறவு இருக்குன்னு தெரிய வந்திருக்கு, அது வரைக்கும் சந்தோஷம், இப்போயாவது எனக்கு தெரிய வந்துச்சே அப்படிங்கிறாரு. டேய் பல்லவா என்னடா பேசிகிட்டு இருக்க அப்படின்னு நிலா கேட்குறாங்க. இல்லை நீ எனக்கு புரிஞ்சிருச்சு இப்போ அப்படின்ட்டு, நான் இனிமேல் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பையெல்லாம் தூக்குறாரு. ஸோ சேரன் போயிட்டு வேகமாக கையை பிடிச்சி இழுத்து ஓங்கி திரும்பவும் பல்லாருன்னு ஒரு அறையை விட்டுட்டு எங்கடா போகிற நீ அப்படிங்கிறாங்க. அதான் இந்த குடும்பத்துக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுல, நான் எங்கேயாவது போகிறேன் அப்படிங்கிறாங்க. நிலா திரும்பவும் அண்ணே அவன் போகிறானா போட்டும் விடுங்க, ஏற்கனவே போனவன் தானே, இப்போ மட்டும் என்ன புதுசாக போகிறதுனா போட்டும் விடுங்கண்ணே, எதுக்கு அப்புறம் இழுத்து பிடிச்சிக்கிட்டு அப்படிங்கிறாங்க. சேரன் அப்படியே பார்த்துட்டு, இங்கே பாருடா, உனக்கு என்றைக்கு எங்களுக்கு தெரியுமோ அன்றைக்கே உன்னை விட்டுருக்க தெரியாதா, இவ்வளோ தூரம் வளர்த்து உன்னை இது பண்ணதுக்கு இதான் நீ எங்களுக்கு காட்டுற நன்றியாடா அப்படிங்கிறாங்க. அப்படியே பல்லவன் பயங்கரமாக அழுகிறாரு. அண்ணே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலண்ணே, என்னை மன்னிச்சிருண்ணே அப்படிங்கிறாங்க. நீ மன்னிப்பெல்லாம் என்கிட்ட கேட்காதடா, இத்தனை நாளாக அவரை எந்த அளவுக்கு நீ அவமானப்படுத்தியிருப்ப, அவர் உன்னை எடுத்து வளர்க்கல அப்படின்னா நீ எங்ககிட்ட இருந்திருப்பியாடா, நீ சொல்லு பார்க்கலாம் அப்படின்னோடனே அப்படியே நடேசனை பார்க்குறாரு. நடேசனை அப்படியே பார்த்துட்டு நிலா அப்படியே சொல்கிறாங்க, என்ன அங்கிள் திடீர்னு இப்படி அவசரப்பட்டீங்களே அப்படிங்கிறாங்க. விடுமா, நம்மளும்
சின்ன பிள்ளைன்னு சொல்லிட்டு எதுவும் தெரியக்கூடாது, நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே அக்கறை அவனை கொண்டு போனால் அவன் என்ன மாதிரி வேலை பார்த்துருக்கான். அவனுக்கு இனிமேலாவது உண்மை தெரிஞ்சு வாழ்க்கைனா என்னன்னு சொல்லி புரிஞ்சு வளரணும். நம்ம யாருங்கிறது நம்மளுக்கு முதல்ல தெரியணும். அவனுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்துட்டானுங்க இவனுங்க 3 பேரும், அதுதான் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இப்போ எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி நிற்கிறாங்க. பல்லவனை பார்க்குறதுக்கே பாவமாக இருக்குது. இருந்தாலும் பல்லவன் அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே ஒரு மாதிரி இடிஞ்சு போய் ஓரமாக உட்காந்துடுறாரு. நிலா சொல்கிறாங்க, இங்கே பாரு பல்லவா, இனிமேலாவது புரிஞ்சுக்கோ, எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த உன்கிட்ட காட்டிக்காம இருந்தாலும் உன்னை வந்து எந்த அளவுக்கு நல்லா பார்த்துக்கிட்டாங்க உன் அண்ணனுங்கெல்லாம், உனக்கு என்னடா குறை இருக்குது? அப்படி இருக்கும்போது வீட்டில் வந்து நீ சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. அண்ணி எனக்கு பயமாக இருந்துச்சு அண்ணி, ஏற்கனவே சோழனை வந்து பேசியிருக்கு, அதே பொண்ணை வந்து நான் திரும்ப லவ் பண்ணுறேன்னு சொன்னால் எங்கே வீட்டில் இருக்க எல்லாருமே என்னை கிண்டல் பண்ணுவீங்களோன்னு யோசிச்சுட்டு தான் நீ சொல்லலை அப்படிங்கிறாங்க. டேய், இது முதல்ல இப்போ உனக்கு லவ் பண்ணுற சரி, உன் வயசு கோளாறு நீ பண்ணுற, அதுக்காக அங்கெல்லாம் போகலாமா, நீ யோசிக்க மாட்டியா அப்படிங்கிறாங்க. அண்ணி தப்பு தான் அண்ணி, நான் சத்தியமாக தப்பான எண்ணத்தோட கூட்டு போகல அண்ணி, அவள் வரமாட்டேன்னு தான் சொன்னான், நம்ம ஃப்ரெண்டோட மாமாவோடது தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதில் போனேன் அண்ணி அப்படிங்கிறாங்க. என்னடா ஃப்ரெண்டோட மாமாவோடதுங்கிற, நம்மளோடதுன்னா கூட பரவாயில்லங்களா, அப்படி எந்த உரிமையில் நீ போன, அது முதல்ல தப்பான இடம்னு உனக்கு தோண வேணாமா அப்படிங்கிறாங்க. சேரன் அப்படியே பார்க்குறாரு, விடுறா நம்ம தப்பு தான் எல்லாமே, அவன் சின்ன பையன் நினச்சிட்டு இருந்ததுக்கு நமக்கு சரியான பாடத்தை கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ணா ப்ளீஸ் அண்ணா நான் மன்னிச்சிருனேன் அப்படின்னும் போது இப்போ யாருக்குமே வந்து பேசுகிறதுக்கு அப்படியே ஒரு கோபமாகவே இருந்தாலும் அப்படியே ஒரு மாதிரியே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.